சொன்னது போல நேராக சென்று அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் அந்த கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாயம்மாக்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளை பிறக்க வேண்டும். அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் நாமளே அங்கு செல்ல வேண்டும். இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் மாப்பிள்ளை ஹரிகரன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போட்டி கவர்த்தப்பட்டிருக்கிறது. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, எங்களது ஊருக்கு அருகாமையில் உள்ள கொத்தங்குளம் கருப்பையா அவருடைய மைத்துனர் முருகன் அவர்கள் அவர் மாவட்ட கொடுத்தது. அவருடைய மைத்துனர் உங்களுக்கு பக்கத்தில் ஹோட்டலில் அங்கே பணியாற்றுகிறார். அவர் என்னை பார்த்த உடனே தாரபாசிகர் எனக்கு 50 ரூபாய் மாலைக்கு பெயராக அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். அது
அந்த தெய்வம் இருப்பது எங்கே? அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்காமை சீமையிலே நாட்டமலை எல்லையிலே கோட்டை பெருமாளாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மணி அவர்களுக்கு, செம்பரஞ்சியை சேர்ந்த மணி அவர்களுக்கு நம்முடைய சுல்புர்கான் வகைரா சார்பாக பொன்னாடை வைத்துக் வருகின்றார்கள். பொன்னாடை போட்டு புகழாம சட்ட மாபெரும் சொல்குல்தான் மகரா சார்பாகவும் இணைய சார்பாகவும் என்னை சேர்ந்த சுக்குழும் சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு கொண்ட தாய்மார்கள் இந்த 7 பேர் கரங்கடத்தி இல்லை, அவங்க யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. மீண்டும் உங்களை அழைப்பாங்க. தயவுசெய்து உறவினர்களும் அவர்களும் தயவுசெய்து வீட்டுக்கு போவேன்னா, தூங்குனா கூட வந்து ஒசிப்பிட்டு வந்துடுவான். தயவுசெய்து இருக்கணும், வீட்டுக்கு போயிடாதீங்க. திருவங்காவூர் சீமையிலே நாட்டாமணி எல்லையிலே கோட்டை பெருமாளாகவும் என் மனைவியின் பெயர் கோட்டை கருப்பாயாகவும் குறைகளும் இல்லாமல் 3 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரங்கள், 6 மைலுக்கு ஒரு நீர்ப்பந்தல்கள், உண்பதற்கும் உடுத்துவதற்கும் உறங்குவதற்கும் எவ்வித குறைகளும் இல்லாமல் எங்கள் நாடோ சீரும் சிறப்புமாக செழித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறது. அப்படி வாரும் சமயத்தில் அந்த கருவாரி அறிவுபட்டு இந்த நாட்டை சந்திக்க வேண்டும். தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணை நீயே மகமாயே. தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, துணை நீயே மகமாயே.
சீமாடமாய் வருவாய் நாட்டமர் எல்லையிலே எவ்வித குறைகளும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு 16 செல்வங்கள் தேவைப்படும். எனக்கு 15 செல்வங்கள் மட்டும்தான் உள்ளது. ஒரு செல்வம் என்னவென்றா பிள்ளையில்லா குறைகள் ஒன்றே ஒன்று. போகாத குறைகள் ஏறாத சாமிகள் எத்தனை தெய்வங்களை கண்விட்டு விட்டார். வயசு எத்தனை வயசு? எனக்கு 62 வயதாகிவிட்டது. என் மனைவி என்ன குழந்தையே இல்ல, குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன சொல்றீங்க? எந்த ஆண்டவனிடம் எம்மையிடம் வந்தது யாரும் கிடைக்கல உங்களுக்கு. கேட்கலாமா? இல்ல பிறக்கும் இறந்துவிடும், ஐயோ பாவம். கர்த்தரிக்கும் இறந்துவிடும், பிறந்தும் இறந்துவிடும், இருப்பதில் கரைந்துவிடும். சரியாங்க பிடிக்கல. எவ்வித கிரகம் இல்லாமல் அந்த எம்பெருமான் முருகன் புண்ணியத்தில் அந்த முருகன் பெருமானை தரிசித்த எவ்வித குறைகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். பிள்ளைகளா பாவி என்று என்ன எப்படி ஏசுவார்கள் பேசுவார்கள்? நான் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் பிள்ளைகளா வீட்டில் தாபத்துக்கு தண்ணி அருந்த பாட்டார்கள். பிள்ளை இல்லாத குறை இல்லைன்றா எப்படி ஏசுவார்கள் என்ன பேசுவார்கள்? ஐயா உண்மையிலே எவ்வளவு கோடி கோடி நம்ம சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் கிடையாது. நம்ம பின்னாடி யாரை பார்க்க போறோம்? குழந்தைகளை தான் பார்க்க போறோம். நம்ம பின்னாடி பிள்ளைங்க தான். பின்னாடி பிள்ளைங்க சொல்ற மாதிரி பிள்ளைங்க கண்டிப்பா இருக்கணும். வேண்டும், கண்டிப்பா. சாமியை வேண்டுங்க, நல்லா நல்லா வேண்டும். பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளை இல்லா பாவி பேசுவார்கள். பின்னால் விட்டு பிற சொல்வது பாக்கியம். என் மனைவியும் நானும் எவ்வித குறைகளும் இல்லாமல் அழகாக தீமையில் தெலுங்காவாரி சீமையில் நாட்டம்மர் எல்லையில் சீரும் சிறப்புமாக எவ்வித குறைகளாக வாழ்ந்து வருகிறோம். என் மனைவியின் அழகை பார்த்தவுடன் எப்படி இருக்குமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. ஒரு பொன்னாகி உழவுகின்றாரோ, நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, ஆதுலகில் பூப்பதே அழகின்ற இதழோ, ஆதுலகில் பூப்பதே தீரமோ, ஆதிரும் தேனிலமோ
ஒரு கொண்டாடி பசங்களுக்கோ வழக்காரமும் பசங்களுக்கோ வழக்காரமும் இருபுறமும் தாங்குபடும் பூங்கொடியோ வாய்மொழி தான் மறந்தவளோ இரவு ஒரு பெண்ணாகி உடமைகின்றாளோ சந்தனத்தில் துணை கொடுத்து மொழி கொடுத்து பகத்தில் பார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்று பெண்ணுடலை பார்த்து வைத்து பெண்ணவளை என்னவென்று மாலை துணை இருக்க சமத்ராக இருக்க புதுமை பெற்றாகி என்பதே இரவு ஒரு பெண்ணாகி உணவுகின்றாளோ அப்படி என்றால் என் சேவகரை சந்திக்க வேண்டும். கோட்டை பெற்ற மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. வாருங்கள் வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? அரசே, நன்றாக இருக்கிறேன். நான் ஆஸ்பத்திரியில படுத்து வந்திருக்கிறேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. நான் இருக்கும்போது சேவகரே, நன்றாக இருக்கிறீர்களா? நான் மந்திரி அரசே. மந்திரியாரே, நன்றாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கிற அரசே. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? எனக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டு மக்களுக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லை அரசே. தெலுங்காபரி சீமையில் எவ்வித குறைகளும் இல்லை. எந்த குறைபாடு இருக்க போகிறது? அன்னச்சித்திரங்கள் நல்லா நடக்கிறீர்களா சேவகரே? ஏதோ அதுக்குள்ள பூரா ஒரு 10 நாள் கிளம்புறியே. சாமி ஆட்டா இருக்கு. இப்படி 3 மைலுக்கு ஒரு அன்னச்சித்திரங்கள். அரசே, தெருவெங்கும் அன்னச்சித்திரங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் பசி என்று வரக்கூடாது. பசி என்று வருபவர்கள் அனைவரும் புசித்து செல்லுங்கள் என்று எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அன்னச்சித்திரங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் நாட்டில் பசி என்பது எங்கும் இல்லை. மிக மிக சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷப்படுவதில் தண்ணீர் பந்தல்கள், தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடுகள் அரசே, அனைவருக்கும் வீடுகள். வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதற்கு ஆமா, பெரிய வீடு வச்சிருந்தாங்கன்னா ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு நாங்க விட்டுறோம். அவங்க என்ன எங்களுக்கும் வீடு கொடுக்காம இருக்கீங்களே, எல்லாருக்கும் வீடு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அப்படி வேதனைப்படக்கூடாதுக்காக நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மன்னர் உங்களுக்கு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணுவாங்க. பாத்தீங்களா? மன்னரை பார்த்து சின்ன வீடு வச்சுக்கிறீங்க. சின்ன வீடா ஒண்ணு கட்டி கொடுப்பார் தங்கள் வாரி சந்ததிகளுக்காக அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. அனைவருக்கும் வீடுகள் இருக்க இடப்பெறும். உண்பதற்கு உணவு, உடை அனைத்தும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல,
விவசாயம் செய்வதற்கு மக்கள் அனைவருக்கும் ஏற்கலப்பை விதைகள் அனைத்தும் சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கலப்பைகள், ஆமா, உழுவதற்கு உழுவதற்கு ஏற்கலப்பை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, விதை விதை நல்ல விதையாக தானியங்கள் விதை பயிர் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக அனைத்துமே நம்முடைய ஆட்சியில் எந்த விதமான குறைபாடும் இல்லாத குறைகளும் இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை. மிக மிக சந்தோஷம். நாட்டார்கள் எதுவும் குறை பேசுகிறார்கள்? மக்களிடம் எந்த விதமான குறைபாடும் இல்லை அரசு. குறை பேசுவதற்கு எவ்வித குறைகளும் இல்லாமல் இந்த தெலுங்காவரி சீமை சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறோம். இந்த தெலுங்கு சீமையில் தாங்கள் இருக்கும் போது மக்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை தெரிவிக்கிறார்களே. ஆனால் மக்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் எவ்வித குறைகளும் இல்லை, மக்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் என்ன லிங்க் வைக்கிறீங்க? ஆனால் அரசே, தங்களுக்கு பிறகு இந்த தெலுங்கு தேசத்தை ஆட்சி புரிவதற்கு தங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே என்று மக்கள் வேதனைப்பட்டுக் வேதனைப்படும் அளவுக்கு ஆளாகிவிட்டேன். ஆண்டவன் என்னிடம் சோதனை காட்டுகிறாய். கடவுளே, எவ்வித குறைகளும் இல்லாமல் நாடும் நாட்டு மக்களும் தெலுங்காவரி சீமை சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறது. பிள்ளையில்லா பாவி என்று என் பேசும்போது என் மனைவி குமரி அழையும் போது என் மனமோ துடித்து கொண்டு வழிகாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? புகாரி வருது, சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? அரசே, தங்களுக்கு வாரிசு உற்பத்தி ஆகிறது, குழந்தை பிறந்து விடுகிறது. பிறந்து இறப்பதும், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் குழந்தைகள் புறாம் இறந்தே பிறக்கிறது. பிறந்தும் இறப்பதும் இறந்து பிறப்பதும் எல்லாம் இறைவன் செயல். என்ன செய்ய வேண்டும்? பிறப்பது என்று கணித்து விடலாம், பிறப்பதை கணித்து விடலாம். ஆமா, பிறப்பதை கூட ஓரளவு கணித்து விடலாம், இறப்பதை கணிக்க முடியாது. எல்லாம் இறைவன் எழுதிய திருவிளையாடல். ஆனால் தங்களுக்கு பிறகு வாரிசு இல்லை என்று தாங்கள் ஒன்றும் வேதனைப்பட வேண்டாம். தாங்கள் முடிந்த அளவு முயற்சி செய்து கொண்டிருங்கள். மந்திரியாரே, நல்ல ஒரு குறிப்பாக்குற இடத்துல போய் நீங்க நல்லா பார்த்துட்டு வரலாமே. அரசே, தங்களுக்கு வாரிசு இல்லையே என்று நம்ம ஊர் கோவில் பூசாரிட்ட போனேன். ஆமா, பூசாரிட்ட போனேன். பூசாரி அவர் அருமையான ஒரு கோடாங்கி, பெரிய கோடாங்கி. ஆமா, அப்பதான் சொன்னாரு, உங்க அரசருக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்பட வேணாம், அரசியாரை கூப்பிட்டாங்க, அவரை வச்சு நான் புடுக்கடிக்கிறேன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? மந்தியாரை பார்த்து அரசியை கூப்பிட்டு வச்சு உடுக்கடிச்சு அருள் இறக்கி, உடுக்கடிச்சா தானே அருள் இறங்கும். என்ன உடுக்கு? கரும்புடுக்கா செம்புடு? அதாவது கரும்புடுக்கு எடுத்து அடிக்கலாம்டாங்க. சேவகரே, பாத்தீங்களா மந்தியார்கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு பாத்தீங்களா? கரும்புடுக்குன்றீங்க, செம்புடுக்கு. அதாவது செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கு செம்புடுக்கு, கரும்பினால் செய்யப்பட்ட கரும்புடுக்கு. உடுக்கு அடித்து சாமி இறக்கி குறி சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அப்புறம் சொல்லணும் வந்தேன். அந்த அவசரத்துல ஒரு பதட்டத்துல ஏதோ ஒரு சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்டது? என்ன சத்தம் என்று எனக்கு என்ன தெரியுமா? பச்சைகள் எதுவும் குறைபாடு, எந்த விதமான தோஷங்கள் இருக்குதா? எந்த விதமான தோஷமும் எங்க உங்களுக்கு இருக்கு வரப்போகுது. ஏன் அப்புறம் என்னை சோதிக்க வேண்டும்? ஆண்டவன் சோதிக்கிறான் என்றால் சோதனை கொடுப்பதும் அனைவரையும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனே. காரணம் என்னவென்றால், சோதனை கொடுக்கவில்லை என்றால் இறைவனை நாம் நினைப்போமா? நினைக்க மாட்டோமே. இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் ஆண்டவன் சோதனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த சோதனையை கடப்பது நம்முடைய செயல், பாக்கியம். அப்ப சோதனை கொடுக்கும்போது இறைவனை நாடுகிறோம். இறைவன் அருள் கடாட்சியம் இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமா அரசே. இப்ப அரசே, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். தங்களுக்கு பிறகு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு வாரிசு உருவாகலாம். தெலுங்காவரி சீமை ஆள பிறப்பதற்கு என்னோட வாரிசு வேண்டுமே. அரசே, தங்களுடைய மனைவி மகாராணியார் கோட்டை கற்பாய், என்னோட மனைவி கோட்டை கற்பாய் அவர்கள் இப்போது நலமாக இருக்கிறார்கள். எந்த விதமான குறைபாடும் இல்லை. அவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? என்ன அப்படி விஷயம்? தாங்களுக்கு தெரிந்த விஷயம் என்னன்னு தெரிவிங்கள் பார்க்கலாம். நம்முடைய மனைவி. நம்முடைய மனைவியா? பாத்தீங்களா? தெலுங்காபுரி சீமை ஆள கோட்டப்பெருமாளை உடைய மனைவி. அப்படி தெரிவிங்கள். நம்ம பொண்டாட்டி அரசே,
பார்த்தீர்களா? திருப்பி அங்கதானே வர்றீர்கள். நாட்டு மக்கள் என்ன செய்வார்கள்? உங்களுடைய மனைவி, அதாவது மகாராணியார் என்னோட மனைவி, என்னுடைய காதுக்கு வந்த செய்தியை கூறுகிறேன். பெருமாளுடைய மனைவி, அரசருடைய மனைவி மகாராணியார், என்னோட மகாராணியார். அப்படி தெரியும். நாட்டின் மகாராணியார் தற்பொழுது கர்ப்பமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். உண்மைதானா? மகாராணியார் கர்ப்பமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். நன்றாக பார்த்தீர்களா? நான் பார்க்கவில்லை, தகவல் வந்தது. நீங்கள் விஷயத்தை கூறினால் அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து விடுவேன். யாருக்கும் தெரியாது. என் மனைவி கொட்ட கருப்பாய் நிறமாத கற்பனையாக இருக்க பார்த்தீர்களா? நான் பார்க்கவில்லை அரசு, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீர்கள்? இலேசு காற்று வாக்கில் வந்தது. அது உண்மைதானா என்று தங்களிடம் இருந்தேன். உண்மை உண்மை. யாரிடம் தெரிவிக்க வேண்டாம். ஏனென்றா நிறைய மாதமாக இருக்கிறார். அது ஏதோ சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்கிறது பாருங்கள். அது ஓட்டி ஓட்டின்றாங்களா? நான் பாட்டின்னு கூப்பிட்டேன். நானு அரண்மனையிலிருந்து மந்திரியார் வந்திருக்கிறேன். மந்திரிக்கு என்னது? மந்திரியார் வந்திருக்கிறேன். மந்திரினக்கு உங்களை அரண்மனைக்கு நீங்க வருவீங்களா? அவளுக்குத்தான் மகாராணி இருக்குல்லடா, நான் எதுக்குடா வர? அரசர் உன்னை கழட்ட முடிய கல்யாணம் பண்ணி என்ன போறாரு? அவசரமாக நீங்கள் வர வேண்டும். ஏழை எதுக்குடா அவசரியா போன்னு சொல்ற? அவசரத்துக்கு பிறந்தவனா? மகாராணியார் இடுப்பு வலி வேதனை தாக்கப்பட்டாம துடித்து கொண்டிருக்கிறார். இடுப்பு வையா? ஆமா, அவசரமா வாங்க, என்ன ஏதுன்னு பாருங்க. ஏமிட்டு குச்சியை பிடிச்சி கூட்டிட்டு போ. உன் குச்சியை பிடிக்கவா? என் குச்சியை நான் பிடிக்க மாட்டேன், உன் குச்சியை பிடிக்கவா? ஏழை குடிடா, தூமே குடிக்கி. அப்பா கிளட்டு முடிய கொண்டாந்து அந்தப்புறத்தில் விட்டாச்சு. கிளவி மகாராணிக்கு எப்படி இருக்கு, என்ன நிலவரம்னு பார்த்துக்கிட்டே சொல்லு. பேராண்டி, ஓய் என்னடா மகாராணிக்கு பயிர் வீங்கி இருக்கு? மகாராஜா போட்டுக்கிட்டு அடிச்சுட்டாரு, அதனால வீங்கிக்கிட்டு கிடக்கு. ஐயா ஐயா, ஆமா, காலமோன காலத்துல அடிச்சு விளையாடுற வயசு இது. அடிக்கிறதுக்கு எப்போ நேரம் கிடைச்சா எப்போ எந்த வயசா தானே அடிக்கிறது அடிக்க வேண்டியதானே டப்பு டப்புன்னு. இப்ப நான் என்னடா பண்ணனு? அவங்களுக்கு பிரசவம் பாட்டி. என்னது? அவங்களுக்கு பிரசவம் பாரு. பர்சுக்குள்ள பாக்கவா? பஸ்ஸில் போறியா? அடி செகிட்டு முண்டை. பிரசவம் உனக்கு நல்ல மரியாதை என்னடா சீக்கி முண்டேன்றா? ஏண்டா தூமைய குடிக்கி சாண்டைய குடிக்கி என்ன பார்த்து அப்படியா கேட்குற? உனக்கு நான் எது வேணாலும் வாங்கி தரேன் பாட்டி. பாரு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு வாங்கி தெரியாடா? உனக்கு என்ன வேணாலும் கேளு, உனக்கு வாங்கி தர்றேன். நீ படக்குன்னு பாரு, வேதனையில தவிக்கிறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஆமாடா, இருடா. அடியே அடியே, முக்குடி முக்குடி முக்குடி. ஐயோ கிளவி வலிக்குதுடி, பார்த்து பார்த்து வலிக்குதுடி. ஐயோ வலி தாங்க முடியல. அட கலட்டி சிட்டி குருட்டு முட்டை, மெதுவா முக்குதுடி, மெதுவா முக்க. கடப்பாறை வச்சு குத்திட்டாங்களா? பாலா? நாங்கள பிறந்த உடனே பால் கேக்குது. பேராண்டி, ஓ மகாராணி 3 பிதிக்கி இருக்காடா. 3 முக்கு முக்குச்சா? 3 பிதுக்கு பிதிக்கி இருக்காடா. 3 பிதுக்கு பிதிக்கி 3ஐயும் பிடிச்சிட்டு பிதுக்குனாலா? ஐயே நசுங்கி இருக்குமே. டேய், இதை எப்படி கடிக்கு பேல என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ தான் 3ஐயும் பிதிக்கிருக்கான்னு சொன்ன. 3 பிடிச்சிருக்குன்னா நசுங்கி போறேன். டேய், 3 பிள்ளை பெற்றிருக்காடா. அட 3 பிள்ளையா? ஆமாடா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அரசே அரசே, வாருங்கள் 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 வாருங்கள். ஒரு முக்கியம் மகிழ்ச்சியான விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். என்ன ஒரு? ஆமா, தங்களுக்கு பிள்ளை வருத்திருக்கு.
என் மனைவி ஆமா ஆமா குழந்தை பாக்கியம். ஆமா ஆமா மிக மிக சந்தோஷம். குழந்தை வந்திருக்கு. 3 பிள்ளை வந்திருக்கு. 3 குழந்தையா? ஆமா ஆமா. என்னென்ன குழந்தைகள் பாத்துருங்க? அத கேட்க வந்துட்டேனே. கொஞ்சம் பொறுங்க காதை விட்டு கேட்டு பாருங்க. கொஞ்சம் பொறுங்க. பாட்டி பாட்டி அடுத்து என்னாச்சு? ஏன்டா ஓட்டின்னு கூப்பிடுற? எனக்கு காது நல்லா கேட்கும்டா. உனைய கொண்டு போய் எங்கிட்டு ஓட்டுறது? ஓட்டினா உனே ஓட்டுனால புழுன்னு தான் இருக்கும். என்னாச்சு மகாராணிக்கு? எத்தனை பிள்ளை? என்ன மறுபடியும் கத்துற சத்தம் கேக்குது? மகாராணி ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன? ஆமாடா, திருப்பி முக்குறா முறங்குறா. ரொம்ப முக்கி 3 பெத்தா ரொம்ப முக்கிக்கிட்டு பிய்ய வந்துடாம. ஐயோ பாட்டி வலிக்குதே. அட கேட்டு முண்டை அடராசு போறோலே மெதுவா அமுக்குடி வலிக்குதுடி. ஐயோ வலி தாங்க முடியலடி. இடுப்பு ரொம்ப வலிக்குது. என்னங்கடா பிள்ளை வைக்கிறாங்களா? தூக்கி போட்டு கற்பழிக்கிறாங்களா? என்னங்கடா பிறந்த குழந்தை உடனே பால் கேக்குது? பாட்டி பேராண்டி. என்ன பாட்டி? இவன் என்னடா நாய்க்குட்டி போட்டதாட்டம் புழுக்குன்னு இவன் நெப்ப 4 பெத்து போட்டா. என்ன பண்ணி? அது பண்ணி பல குட்டி போட்டு மாதிரி பொதண்டு என்ன பிள்ளை பாட்டி? ஏழை மொத்தம் 7 நாய பிடிச்சு. 7 என்னது? 7 நாய பிடிச்சு. 4 3 7 நாயை பிடிச்சிக்கிட்டு நாயை பிடிச்சிட்டு நாயத்துக்கு பேர் என்ன? பேராண்டி 7 பிள்ளை பெற்றிருக்காடா உங்க மகாராணி. 7 பொம்பளை பிள்ளைடா. பொம்பளை பிள்ளையா? ஐயப்பா. சரி பாட்டி, நான் பிரசவம் நல்லபடி பிரசவம் தானே? பேராண்டி நான் நல்லபடியா பிரசவம் பார்த்தா. சரி, எது கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொன்னேன்லடா. ஆமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாங்கி தரியா? வாங்கி தரேன். என்ன வேணும்? உன் தாத்தாட்ட சொல்லாத. சொல்ல மாட்டேன். என்ன வேணும்? ஒரு 80 சைஸ்ல 80 சைஸ்ல ஒரு புறா ஒன்று வாங்கித்தாடா. கிழட்டு முண்டை கேட்குற அவர் உள்பாடி கேட்டுக்கிட்டு கிடக்கா. 80 வயசுல கிளவி நீ போட்டா என்ன போடாட்டி என்ன? எல்லா இளவட்ட பிள்ளைகளும் போடுதுடா. நீ குமரி சோடிச்சு போடே உன்னை பொண்ணு வாக்க போறாங்க. பொருள் வாங்கி தர போ. சரி, வாங்கிட்டு வீட்டுக்கு வா. வாருங்கள். உங்கள் வருகைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அரசே, தங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஐயோ, எத்தனை குழந்தைகள் பிறந்து விட்டு இருக்குது? குழந்தை பிறந்து விட்டது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல. ஒரு குழந்தை 2 குழந்தைகள் இல்லை. 7 குழந்தை பிறந்து விட்டது. 7 குழந்தைகள், 7 செல்வங்கள். ஆமா 7 குழந்தைகள் பிறந்து விட்டது. மிக மிக சந்தோஷம். செலுங்காபுரி சீமை ஆழ்வ பிறந்தவர்கள் 7 குழந்தைகள். அரசே, உங்களுக்கு பிறந்தது 7 பெண் குழந்தைகள். அரசே, எதை பார்த்து கண்டுபிடித்தார்கள்? பெண் குழந்தைகள் கிளவி சொன்னார். மிக மிக சந்தோஷம். 7 குழந்தைகளுமே பெண் குழந்தைகள். அரசே, பெண் குழந்தைகள் தெலுங்காபுரி சீமை ஆள பிறந்த வாரிசுகள். அரசே, நன்றாக வளர்த்து வர வேண்டும். கவலைப்பட வேண்டாம். ஆண் குழந்தைகள் இல்லையே என்று தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாட்டை ஆட்சி புரிவதற்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேண்டுமா? பெண் குழந்தை ஆளக்கூடாதா? ஏன் மதுரையே மீனாட்சி ஆளவில்லையா? தங்களுக்கு 7 மகாலட்சுமிகள் பிறந்திருக்கிறார்கள். 7 செல்வங்கள். ஆமாம், மிக மிக சந்தோஷம். அத்தனை அஷ்டலட்சுமி, அத்தனை லட்சுமிகளும் பிறந்திருக்கிறார்கள் மகால் சீதமகரமாக. அப்படி நாம் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தங்களுக்கு குழந்தை பிறந்ததாக மக்களிடம் தெரிந்தால் மக்கள்கள் உடனடியாக குழந்தையை பார்க்க வருவார்கள். வந்த உடனே குழந்தைகளுடைய பார்க்கும் பொழுது மக்களுடைய கண் பார்வை குழந்தைகள் மேல் படும். அதனால் அவர்களுக்கு நோய் வாய்ப்பட வாய்ப்பு உள்ளது.
கண்டிப்பாக. அதனால் குழந்தை பிறந்த விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். யாரிடம் தெரியக்கூடாது. அதனால தனியாக அரண்மனையில் அந்தப்புறத்தில் குடிசைகள் கட்டி அதில் 7 குழந்தைகளையும் மாய்த்து விடுவோம், மறைமுகமாய்த்து விடுவோம். இந்த விஷயத்தை யாரிடம் சொல்ல முடியாது. நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்க. வந்தவர்கள் கேட்டால் அதை சொல்லுங்க. வந்தவர்கள் கேட்டால் யார் வந்து கேட்டாலும் மன்னருக்கு குழந்தை பிறக்கவில்லை சொல்லிடுறேன். பிறக்கவில்லை என்று தெரிவிங்கள். ஆமா, அப்படியே கூறி விடுகிறேன். அப்பத்தான் மக்களுக்கு தெரியாது. காலம் செய்ய வேண்டுமே. ஆமா, பேர் காலம் செய்ய வேண்டுமே. ஓ, பேர் சொல்லணுமா? என்ன பேர் வைக்கலாம்? நல்ல வாயில் நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்களேன். அப்ப வாழைப்பழம் அப்பமா பார்த்தீர்களா? ஒரு மன்னரை பார்த்து கேலி பழி செய்வதும் கேலி செய்யல அரசே. வேற என்ன மாதிரி பேர் வைக்கலாம்? நல்ல எடுத்துக்காட்டுக்கான பேர்கள். காதில் நுழையிற மாதிரி பேரு. காதில் நுழையிற மாதிரி. மிக மிக சந்தோஷம். கோழி இறகுகள் பார்க்கலாம். கோழி இறகுன்னு பேர் வைப்போமா? கோழி இறகுகள் வேண்டாம் அரசே. வேண்டாம் மன்னா. 7 குழந்தைகளும். ஆனால் ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டோம்னா என்னை கூப்பிடுறா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்வது பார்ப்பதாக இருக்கும். பாசம் தெரியாது என்று 7 பேருக்கும் ஒரே பேர் வைக்க வேண்டும். என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? நமது தேசம் தெலுங்கு தேசம். தெலுங்கு தேசம். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆயி. அப்படி என்றால் தெலுங்கு தேசத்தில் ஆள பிறந்தவர் பேர் தெலுங்காய் என்று பேர் வைக்கலாம். மிக 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 சந்தோஷம். தெலுங்காய் என்று கூப்பிட்டால் 7 குழந்தைகள் ஓடி வந்து விடுவார்கள். தெலுங்காபுரி சீமை ஆள பிறந்தவர் பேர் தெலுங்காய். ஆம், மிக 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 சந்தோஷம். வாருங்கள் வாருங்கள், குழந்தைகளை மேலே வைத்து விடுவோம். போகலாம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாய். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இங்கிருக்க பழம் அங்கிருக்க முத்துகிளி இங்கிருக்க பழம் அங்கிருக்க கதிவர வெள்ளலையே நீ போய் சொல்ல மாட்டாயோ. கதிவர வெள்ளலையே நீ போய் சொல்ல மாட்டாயோ. இங்கிருக்க பழம் அங்கிருக்க கதிவர வெள்ளலையே நீ போய் சொல்ல மாட்டாயோ. இளவாலம் தண்டாக எலுமிச்சம் குடியாக இருந்தவள கைப்பிடிச்சு இரவெல்லாம் கண்முடிச்சு இல்லாத ஆசையில இள மனச ஆடவிட்டா ஆடவிட்டே மச்சானே உடம்பிட்டு போனாலே உடம்பிட்டு போனாலே உடம்பிட்டு போனாலே. ஊரைந்து பூங்கையிலே நான் மூச்சு வாழ்கையிலே ஓசையில் பூங்காதே நீ
போய் ஓடி போய் சொல்லிடு. மின்னலாய் வயிறெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனசே எடை போட்டு மீன் குடிக்க வந்தவனே நான் குடிக்க போனேனே மையலுதும் கண்ணாலே போயெழுதி பூனாலே ஆசைக்கு ஆசவத்தே நான் புரத காதலுக்கே ஓசையிலும் காத்தே வாழைப்பூ திரி எடுத்து வெண்ணையிலே நெய் எடுத்து ஏழை மனோ குடிசையிலே ஏற்றி வச்சா ஒரு விளக்கு ஏற்றி வச்ச கைகளிலே என் மனச நான் கொடுத்தேன் நெஞ்ச மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல் தந்திரனே நீ போய் தூது போய் சொல்லிவிடு சாட்சி சொல் தந்திரனே நீ போய் தூது சொல்லிவிடு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ